விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறுமிகளில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு சிறுமியை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரி. விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிறுமிகள் நர்மதா வயது 16, அனுஸ்ரீ வயது 16 ஆகிய தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்கள் கடும் மழை பெய்தது. இதனால் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் நீர்நிலைகள் மீன் பிடிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆபத்தை உணராமல் பள்ளி கல்லூரி மாணவிகள் இளைஞர்கள் மீன் பிடித்தும் ஆற்றில் குளித்தும் வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் புதுக்குப்பம் கொஞ்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 7 மாணவி குளித்துள்ளனர். அப்போது காற்றாற்று வெள்ளம் அதிகமாக வந்ததால் அதில் அதே பகுதியைச் சேர்ந்த +2 மாணவி நர்மதா, அனுஸ்ரீ அவர்கள் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இதில் நர்மதாவை அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அனுஸ்ரீயை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதுவையில் மருத்துவமனை தீவிர சிகிச்சையில் இருந்த புதுக்குப்பம் பள்ளி மாணவி 11ஆம் வகுப்பு மாணவி நர்மதா உயிரிழந்தார். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள், ஒரு மாணவி உயிரிழப்பு, ஒரு மாணவி தேடும் பணியில் இருப்பதால் அந்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.